அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. அந்த 3 அமல்களை தான் நான் சொல்ல போகிறேன். 3ஐயும் ஒரு வார்த்தையில் நம்ம திக்ருகளாக கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமுமே இந்த ஒரு அமலை நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம். அதுலேயும் ஒரு வாரம் இஸ்மு, ஒரு வாரம் திக்ரு, ஒரு வாரம் துவான்னு சொல்லிட்டு அந்த 3 வார்த்தைகளையும் நம்ம பிரித்து கொடுப்போம். அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு சிறப்புக்குரிய ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை நீங்கள் செய்யாமல் ஜும்மா நாளுடைய முழு நற்பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்புக்குரிய அமல் இருக்குன்னா ஜும்மா நாளுக்கு இந்த 3 தான் சிறப்புக்குரிய அமல். அப்போ அந்த 3 அமலையும் அந்த 3 வார்த்தையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதோட பார்த்திங்கன்னா ஜும்மாவுடைய கடமையை தீர்த்த நல்லடியார்களாக நீங்கள் ஆறீங்க. ஜும்மாவுடைய அமல்களை சிறப்பித்த நல்லடியார்களாகவும் நீங்கள் கணக்கிடப்படுறீங்க. இதுதான் ஜும்மாவுடைய சுன்னத்தாகவும் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். அதுதான் நபி அவர்கள் சொன்னாங்க, ஜும்மா நாள் வரும்போது நம்முடைய பாவங்களை கழித்துக்கொள்ள சொன்னாங்க. ஒரு ஜும்மாவுக்கும் 2வது ஜும்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கால இடைவெளியுள்ள பாவங்கள் எல்லாமே கழிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால ஜும்மா நாளில் அதிகமாக நம்ம தௌபா செய்யணும். அதுக்கு நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் முதல் அமல் என்னது? தௌபா செய்யணும். எல்லா சிறப்புக்குரிய நாள் எடுத்துட்டிங்கன்னா அரஃபா நாள், ஆசுரா நாள், லைலத்துல் கதிர்னு சொல்லிட்டு எல்லா நாள்லேயும் நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? தௌபா செய்யுங்க, இஸ்திகஃபார் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு இம்மைக்கும் சிறந்தது, மறுமைக்கும் சிறந்ததுன்னு இருக்காங்க. அப்போ சிறப்புக்குரிய நாள் எல்லாத்துலேயுமே நபி அவர்கள் பாவ மன்னிப்பை இல்லாமல் கடந்து சென்றதே கிடையாது. அதில் ஜும்மா நாளும் ஒரு குத்துபா நாளாக இருக்குது. நமக்கு ஜும்மா அப்படிங்கிறது ஒரு ஈதாக இருக்குது. அதனால இந்த நாளும் முதல்ல பாவ மன்னிப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாவே அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் உயர்த்துறான். அவர்களுக்கு தேவையான ரிசுக்கை காணாத புறத்துலேருந்து தரான். அவர்களுடைய பாவத்துக்கு பகரமாக நன்மையை எழுதுகிறான்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், பாவம் மன்னிப்பு ஒன்றே போதும். நீங்கள் தேடுறீங்களே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில், அது கொடுத்து விடும். அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஒன்றுமே உங்கள்கிட்ட கையில் காசு இல்லாட்டினாலும் நீங்கள் ஒரு பெரிய செல்வத்தை எதிர்பார்த்தா கூட பாவம் மன்னிப்பு அந்த செல்வத்தை ஈர்த்து கொண்டு தரும். அதனால் முதல்ல தௌபா செய்து கொள்ளுங்க. நான் கடைசியாக அந்த வார்த்தை சொல்கிறேன். 2வது அமல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சலவாத் ஓதுவது. எல்லா நாளும் நபியின் மீது சலவாத் ஓதுவது நமக்கு பார்த்திங்கன்னா கடமையாக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் சுன்னத்து கிடையாது, கடமையாக்கப்பட்டிருக்கு. நபியின் பெயர் கேட்டால் நம்ம சலவாத் ஓதணுன்ட்டு. ஆனால் ஜும்மா நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா நபி அவர்கள் நம்ம இடத்துல சொல்லிட்டாங்க, ஜும்மா நாளில் அதிகமாக சலவாத்தை ஓதுங்கன்ட்டு. 2க்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற நாளில் நபியை பற்றி நினைக்கும் போதும் நபியை பற்றி பேசும்போதும் சலவாத்து சொல்லணும். ஆனால் ஜும்மா நாளில் நபியை பற்றி நாம்ளே நினைத்து நபியை பற்றி நாம்ளே பேசி நம்ம சலவாத்தை சொல்லணும். அப்போ மற்ற நாளுக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த நாட்கள் சலவாத்தை அதிகமாக ஓதணும் அப்படிங்கக்கூடிய குறிக்கோளோடு நம்ம இருக்கணும். இதை நபி அவர்களே நம்ம இடத்துல கேட்டிருக்காங்க. அதற்காக நான் ஒரு எளிமையான சலவாத்தையும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி 3வது அமல் என்னன்னு பார்த்துடலாம். 3வதாக நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இஸ்திகஃபார் பண்ணிட்டீங்க, அதாவது பாவ மன்னிப்பு கேட்டீங்க. 2வது சலவாத் ஓதிட்டீங்க. 3வதாக உங்களுக்கானது தான், அதுதான் துவா. ஜும்மா நாளில் நமக்குன்னு சொல்லிட்டு துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அல்லாஹ் இந்த நேரத்தில் ஒரு அடியான் என்ன கேட்டால் நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அடியானாக நம்ம இருக்கணும். ஜும்மா நாள் முழுவதும் காலை ஃபஜ்ர்லேருந்து இரவு தூங்குற வரையுமே நீங்கள் அதிக துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறேன். இப்போ இந்த 3க்கும் சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அந்த வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி. அப்படின்னா இதில் 3மே நம்ம சொன்னமே அமல்கள், அது எல்லாமே இதில் அடங்கிருச்சு. முதல் பாருங்கள், அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது என்னது? சலவாத்தாக இருக்குது. அடுத்து ரப்பிகு ஃபிர்லி அப்படிங்கிறது பாவ மன்னிப்பாக இருக்குது. 3வது வர்ஹம்னி அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது. வர்ஹம்னின்னா என்னென்னா எனக்கு அருள் புரிவாயாகன்னு அர்த்தம். அல்லாஹ் இடத்துல நபி அவர்கள் கேட்ட அதிகமான துவா அல்லாஹுடைய அருள் தான். அதனால் இது சிறந்த துவாவாக இருக்குது. அப்போ துவா கேளுங்க நாள் முழுவதும் சொன்னால் நீங்களே நினைப்பீங்க எவ்வளோ நேரம் உட்காந்து துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வர்ஹம்னின்னு சொல்கிறதே நம்ம கேட்கக்கூடிய சிறந்த துவான்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன தோணலைன்னா, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம இதை ஓதறக்கூட ஈஸியாக இருக்குமேன்ட்டு. அதனால தான் நம்ம இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம். இந்த வார்த்தை தான் ஓதணுன்ட்டில் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தையில் ஏதாவது சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், ஓதலாம். ஆஃபீனின்னு கூட ஓதலாம். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாட்ட உங்களுடைய ஆஃபியாவே கூட கேட்கலாம். ஆனால் நம்ம சிறந்த துவாவாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம்.
இதுலேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓதிட்டே இருங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. இப்படி ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் தான் ஆகும், அவ்வளோதான் ஆகும். இதை வந்து நீங்கள் நடக்கும் போது, உட்காரும் போது, வேலை செய்யும் போது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருந்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே நீங்கள் அதிக செலவாத்தும், அதிக துவா செய்த, இன்னும் அதிக பாவ மன்னிப்பு கேட்ட நன்மையை பெறுறீங்க. அப்படி இருக்கும்போது துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் ஏதாவது ஒரு நேரமாக இருக்குமில்ல, கண்டிப்பாக இன்றைக்கி ஜும்மா நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஆலிம்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை நம்ம அடைஞ்சிட முடியும். அதுலேயும் லுஹருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் ஜும்மா நாளில் இன்னும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க, மற்ற நேரங்களை விடவும். ஏன்னா அந்த நேரங்கள் இன்னும் சிறப்புக்குரிய நேரங்களாக இருக்குது. இதை செஞ்சாவே போதும், இந்த ஒரு வரியை ஓதுனா போதும், ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றிய நல்லடியாராக ஆகி அல்லாஹுடைய அருட்பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஜும்மா நாளில் இதை செய்யாமல் எவ்வளோ பெரிய அமல் செஞ்சாலும் நமக்கு வந்து அதனுடைய நன்மை வந்து ஜும்மாவுடைய கடமையாக்கப்பட்ட நன்மையாக இருக்காது. அதனால் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.